அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஜூலை மாதம் சனிக்கிழமை 25/7/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்றைய திதி பிற்பகல் 1:55 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 7:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய யோகம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம், நார்மலாக போயிடும் இந்த நாள். ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தால் கூட மேஷராசிக்கு கடகராசி 4வது வீடு, 4வது வீட்டு அதிபதி தான் 8ல் இருக்கார். அதனால் கொஞ்சம் சுக குறைவு மன ரீதியாக நடக்கும். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்ற கிரகங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் இன்றைய நாளை சாதாரணமாக கழிச்சிடுவீங்க. இருந்தாலும் இன்றைக்கி கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த முடிவு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்து தான் ஆகணும்னு அந்த முடிவு மாத்திரம் எடுக்காதீங்க, அது உங்களுக்கு நன்மை பயக்காது. ஸோ கடினமான முடிவுகளை தவிர்த்து விட்டு சாதாரணமாக உங்களுடைய நாளை நடத்தி செல்லுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல மன உற்சாகத்தும் ஒரு துள்ளலான மனநிலையும் கொடுக்கும். எங்கிருந்தோ திடீர்னு ஒரு அதீத தைரியம் வரும், வாக்கு வன்மை அதிகமாகும். அதனால் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வாய் பூட்டு போடணும். நீங்கள் ரொம்ப போல்டாக பேசுகிறேன், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன், ரொம்ப வெளிப்படையாக பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கு அதிகமான விஷயங்களை வெளியில் விட்டுறாதீங்க. அது உங்களுக்கே பூமராங்காயி திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் என்ன சந்தோஷமாக இருந்தாலும் தைரியமாக இருந்தாலும் வார்த்தையை வெளியே விடும் பொழுது, மனதிற்கு உள்ளே இருக்கின்ற விஷயங்களை வெளியில் திறந்து சொல்லும் பொழுது இடம் பொருள் ஏவல் பார்த்து யார் இருக்கிறாங்க, யார்கிட்ட என்ன சொல்கிறோங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து சொல்லுங்கள். ஏன்னா சமயத்தில் உங்களுடைய அதீதமான கவனக்குறைவினால், ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் போகக்கூடாத இடத்திற்கு சில அவசியமில்லாத தகவல்கள் போய் சேர்ந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம் நல்லா இருக்குது, மன சந்தோஷம் நல்லா இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத தன உதவி, நிதி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிகப்படியான லாபங்கள் வைத்து ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு நல்ல வியாபாரம் கிடைக்கும். இன்றைக்கி நல்ல பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நிலைமை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலுமே தொழில் புரிபவர்களுக்கு நல்ல தனம் வருகின்றது. உற்சாகமான நாள், நிதி நிலைமை நன்றாக இருக்கக்கூடிய நாள், சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு நல்ல ஒரு யோகமான நாள். ஜென்ரலாக அதாவது பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைன்னாலே அந்த நாள் நல்ல நாள் தான். இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள்கிட்டேருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன், நல்ல என்கரேஜிங் நியூஸ் வரும். உங்களை பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை கொடுக்கும். உணவு விஷயங்களில் நல்ல தாராளமாக வாய்க்கு பிடிச்சதை சாப்பிடுவீங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நடக்கும். அதே மாதிரியே தொழில் பூர்வமான முன்னேற்றங்களுக்கு உகந்த நாள். நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்டை தொழிலில் நீங்கள் ஈடுபடுத்தலாம், இன்னொரு ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருந்தால் தொழில் அபிவிருத்திக்கு உகந்த நாள், நல்ல யோகமான நாள். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடியது நல்ல ஸ்திரமாக நீண்ட நாட்கள் நல்ல வளர்ந்து வரும். வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்கள் இன்னைக்கு வந்து முக்கியமான அறிவுரை என்ன அப்படின்னா, இந்த நிலம், வாகனம், கட்டிடம் சம்பந்தமான துறைகள், இந்த ஹார்ட்வேர் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து, டாக்குமெண்ட்ஸில் வந்து லீகல் கிளாரிட்டியோட, அதில் வந்து வேறு எதுவும் வில்லங்கம்லாம் இல்லையா அந்த சொத்தில், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமாக முடிவெடுங்க. ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் அந்த விஷயத்தில் இதாக இருங்க. அதே மாதிரியே இன்னைக்கு உங்களை அறியாமலேயே ஒரு மனச்சோர்வு இருக்கும். லெத்தார்ஜிக்காக நிதானமாக பண்ணலாம், போயெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அது தட்ஸ் ஓகே. அதனால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி நிலப்பலன்கள் வாங்குறதுலையோ, பூர்வீக சொத்துக்களை நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கும் பொழுதோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் எதிர்காலத்தில் வராத அளவுக்கு உங்களை பாதுகாத்துக்குங்க. தனம் நார்மலாக இருக்குது, மகிழ்ச்சி நார்மலாக இருக்குது, மனச்சோர்வு இருக்கும், கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு வந்து என்ன, இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயும் பண்ணக்கூடிய அளவுக்கு அதே அட்டென்ஷன், அதே மாதிரியான ஒரு கவனம், அதே முறை, ஷார்ட்கட் எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதனால் நீங்கள் என்றைக்கும் எப்பயும் செய்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் மிஸ்டேக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தனம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும். இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொன்னவங்க ஒரு 2 நாள் கழித்து பார்க்கலாம் அப்படிம்பாங்க. மன சோர்வு அடைய வேண்டாம், டிசப்பாயின்மெண்ட் வேண்டாம். குடும்பம் நல்லா இருக்குது, மகிழ்ச்சி நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. பட் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதீத நம்பிக்கை, அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமான நாள். அது ரொம்ப ஏற்ற இறக்கங்கள்லாம் இல்லாமல் சாதாரணமாக தான் போகும். இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்களோட பேச்சினால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய குடும்ப நபர்களை வைத்து உள்ளவர்கள் ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய தைரியம் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தினால குடும்பத்தில் வந்து சிறு சிறு சலசலப்புகள் வரும். அதனால் உடனே சரி பண்ணிடுவீங்க. இருந்தாலும் வார்த்தைகளில் குடும்பத்துக்கு உள்ள கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல யோகமான பவர்ஃபுல் டே. சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கார், செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் மனமும் உடலும் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது நேச்சுரலி உங்களுடைய நாள் நல்லா இருக்கும், நல்ல அவுட்புட் தருவீங்க. அண்டு நல்ல முறையில் தன வருவாய் இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி போய் ஒரு இடத்துல நின்று ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வரணும், யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்லாம் இருந்தால் உங்களுடைய ப்ரெசன்ஸை, அதாவது நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று உட்காந்து பேசினாலே ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அந்த வார்த்தைகளோட வெளிப்பாடுகள். கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. இது மெயினாக வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆட்டோமொபைல் டீலர்ஸ், ஆட்டோமொபைல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இந்த வாகனத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள், சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு வாங்குவாங்க. நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசிக்கு வந்து இன்னைக்கு காஷியஸாக இருக்கணும். காஷியஸ் டே, எச்சரிக்கையான நாள். என்ன எச்சரிக்கை அப்படின்னாக்கா, இன்னைக்கு எதிர்ப்பாளார் அவர்களால் உங்களுக்கு வந்து எதிர்பாராத விரயங்கள் உண்டாகும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் எதிர்பாராத விரயங்கள். செலவு இல்லை, தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்தில் போய் ஈடுபட்டுட்டு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக
இல்லை அவங்களால ஒரு நஷ்டம் வந்துருச்சு, அதை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பல்டு எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி வரலாம், வரும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. கூடுமான வரைக்கும் வந்து அது சின்ன செலவுகளாக பார்த்துக்குங்க. ரொம்ப ஓவராக போய் ஜாஸ்தி செலவு பண்ணாதீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அண்டு மனக்குழப்பங்கள்லாம் இருக்காது. அது பரவாயில்லன்னு விட்டுருவீங்க. உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. அன்பிளான்டாக எங்கேயும் கிளம்பாதீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதில் தான் இந்த மாதிரியான செலவுகள் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு நல்ல நாள். ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நல்லாவே. அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இந்த கமிஷன் ஜாபில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி புரோக்கர்ஸ், அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், வீடு வாங்கி கொடுக்கறது, வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்கறது, இந்த காரில் வந்து ரெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி இந்த மிடில் மேனில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஆதாயமான நாள். நல்ல வருமானம் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டுக்கு போகும் பொழுது. மற்றவர்களுக்கு சாதாரணமான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பொறுப்பு சுமை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சாதாரணமான நார்மலாக வேலைக்கு போயிட்டு நீங்கள் பாட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துடுவீங்க. அண்டு சிறு குழந்தைகள், இந்த ராசியில் இருக்கக்கூடிய மகர ராசி குழந்தைகளுக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாட்கள். அவங்களுக்கு வந்து புது புது பரிசுகள்லாம் ஏதாவது கிடைக்கும், விளையாடுறதுக்கு புது சாமான்கள் கிடைக்கும், சைக்கிள்லாம் கிடைக்கும், பேரண்ட்ஸோ மாமாவோ யாரோ வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நாள். எப்படின்னா, இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்ச நாளாகவே ஒரு டென்ஷன், பயம், ஒரு சின்ன சலசலப்பு மனசில் ஓடிட்டே இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு திடீர்னு தூக்கி அங்கே போட்டுருவாங்களோ, வெளியூர் மாற்றிடுவாங்களோ, அது அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, நம்மளை வேலையிலே ஏதாவது மாற்றி விட்டுருவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ரிலீஃப். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, வேற ஒருத்தரை போட்டாச்சு, அந்த மாதிரி முடிவை மாற்றிடுச்சு மேனேஜ்மெண்ட்டு, அந்த மாதிரியான சில நல்ல தகவல்கள் வரும். இன்னையிலேருந்து அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருப்பீங்க. இன்றைக்கி உத்தியோகஸ்தர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நல்ல நாள். மற்றபடிக்கு தொழிலில் வந்து நார்மலாக போகும். தன வரவு நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மனசு நல்லா இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக வீட்டுக்கு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்கள் வந்து இன்னைக்கு சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அது பெரிய கான்சிக்வன்சஸ், பெரிய பின்விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள உங்களுடைய தர்மாதிபதி யோகம் வந்து உங்களை இன்னைக்கு காப்பாற்றி விட்டுரும். அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் என்ன வேணாலும் பண்ணாதீங்க. நீங்கள் அறியாமல் நீங்கள் ஒரு முடிவெடுத்து ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒன்று பண்ணும் பொழுது கூட அதனால் வரக்கூடிய மோசமான பின்விளைவுகளை உங்களுடைய தர்ம பலன், நீங்கள் ஏற்கனவே யாருக்கோ பண்ண நல்ல காரியம் வந்து உங்களை அந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றிடும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஆமாம் இன்றைக்கி வந்து பண்ணின ஒரு முட்டாள்தனமான விஷயம், இருந்தாலுமே அது வந்து நல்ல வேளை அது பிரச்சனை ஆகாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. தனம் நல்லா இருக்குது, சுகம் நல்லா இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் கவனக்குறைவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. வாழ்த்துக்கள்.